ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 மே 1ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையும் குருவினால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்த்தா, உங்கள் மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி இருக்கிற ஒரு முக்கியமான கிரகம் குரு. இதனுடைய பேச்சு உங்கள் 12ஆவது வீட்டில் நுழைய போகுதுங்க. அதாவது 11ஆம் வீட்டில் லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்துல சுப விரயங்களை கொடுக்க போகிறாரு. குரு பகவானின் இந்த பேச்சு உங்களுக்கு 12ஆம் வீடு முக்கியமாக இடமாக இருக்கிறதுனால சுப மங்கள நிகழ்வுகளை, கொஞ்சம் பொருளாதார செலவுகள், அது விரைய செலவுகளில் செலவுகள் இருக்குது, அந்த செலவுகளை சுப செலவாக நீங்கள் பண்ணிப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதன் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதே போல் திருப்தியான வாழ்க்கையை நடத்துவீங்க அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகம் செலவு செய்ய மாட்டீங்க. ஏன்னா மற்ற கிரகம் தான் அது வீண் விரைய செலவு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போது குருவின் வீடாக இருக்கிறதுனால அந்த 12ஆம் வீட்டில் ஒரு நல்ல செலவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நிதி சுமை, அதாவது பொருளாதார நிதி ஓடி ஓடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற, அதாவது எப்படி சம்பாதிக்கணும், எந்த விதத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை, ஒரு வாய்ப்பை குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்க போகிறாரு. குரு பகவானின் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சுகஸ்தானத்தை 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் வீட்டை 9ஆம் பார்வையும் பார்க்குறாருங்க. 4ஆம் வீட்டில் பார்வை இருக்குது, சரிங்களா, அம்சம் இருக்கிறதுனால மகிழ்ச்சிக்காக அதிகமாக செலவு செய்வீங்க. குடும்பத்தோடு வெளியில் போகிறது வர்றது, சுற்றுலா, அப்படியே ஹாப்பினஸ்ஸு, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அந்த செலவுகள்லாம் செய்வீங்க. ஆனால் செலவு செஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி, மகிழ்ச்சி, சாட்டிஸ்ஃபை. போகலாம், வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோம், இந்த செலவு பண்ண, இந்த மாதிரி செலவு பண்ணி ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், இந்த வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்காக, சுகத்துக்காக, அதிகமான மகிழ்ச்சிக்காக உங்களுக்கு செலவுகள் பண்ணுவீங்க. அதே சமயம் 4ஆம் வீட்டில் தாயாரின் உடல்நிலை, தாயார் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏதாவது இருந்தால் கூட உடல்நிலை பாதிப்பு நீங்கி நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தினால உடல்நிலை மேம்படும். குரு பகவானின் அருளால் ஆன்மீக நாட்டம், நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்துருக்கிறீங்களோ அந்த நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். கோயிலுக்கே போகாத இந்த ஆளுங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போய் கையெடுத்து சாமி கும்பிட போகிறீங்க. ஏன்னா ஆன்மீக ஒரு அருள் நாட்டம், இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுங்க. ஏதோ தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாறி சுப காரியங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நிலம், மனை, வீடு சம்பந்தமாக சில ஏதோ ஒரு பஞ்சாயத்து கேஸ் அப்படி போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு, திடீர்னு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வர்றது அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களை 6ஆம் வீட்டில் குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய எதிரிகளும் உங்கள்கிட்ட ரொம்ப கவனமாகவும் கண்ணியமாகவும் நட்பாகவும் எதிரித்தன்மை மாறி அன்போடு நடந்துக்கிறது, கடன்கள் கட்டுக்குள் வர்றது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் சூப்பராக இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே கூட போகுது. நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. குரு பகவானின் அருள் ஆசி, உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தின் அருள் ஆசி எல்லாமே அற்புதமாக இந்த குரு பயிற்சியில் படர்ந்து இருக்குது.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர போகிறீங்க. ஆராய்ச்சித்துறை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, டெக்னிக்கல் இந்த மாதிரி ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் பொழுது படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதம், அன்ட்ரஸ்ட்டு, நல்ல ஒரு ஜாலி, ஹாப்பினஸ் இது எல்லாமே கிடைக்க போகுது. இருந்தாலும் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நுழையிறாரு. ஸோ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கும் பொழுது, ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.